அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமையில் நம்ம குடும்பத்தில் பூஜை அறையில் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக அற்புதமான ஒருவரி மந்திரம். அந்த ஒருவரி மந்திரமானது நம்ம வீட்டில் நிச்சயம் ஒரு பணமழை பெய்யுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிச்சயம் மகாலட்சுமியோட பூஜை தாங்க. மகாலட்சுமி பூஜைன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப பெருசாக அப்பா இது என்னடா இது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. சாதாரணமாக வீடெல்லாம் சுத்தப்படுத்தி சுவாமி ரூம்லாம் சுத்தமாக இருந்து அந்த இடத்துல ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஒரு கற்பூரமோ நம்ம ஒரு ஊதுபத்தி அப்படி காமிச்சோங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாக வீடே அப்படியே வீடு எப்படி ஒரு மங்களகரமாக ஒரு அப்படியே வீட்டுக்குள்ளே நுழையிறப்பே ஒரு ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் நல்ல மங்களகரமான ஒரு நாளில் நம்ம சின்னதாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு எளிமையான ஒரு பூஜை பண்ணுறப்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த ஒரு மந்திரமானது நம்ம வீட்டுக்கு ரொம்ப ஒரு நல்லது பண்ணும், நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக சொல்லுவோம். அது குறிப்பாக இந்த மந்திரத்தை பெண்கள் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக பெண்கள் சொல்லணும்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டில் பெண்கள் தாங்க மகாலட்சுமி. அது நீங்கள் யார் என்ன தான் வெளியில் போய் நம்ம இப்போ இந்த காலத்தில் ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க பெண்களும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் பெண்கள் இருந்தால் தான் அந்த வீடே ஒரு முழுமையடையும். ஏன்னா பெண்களை தான் ஆன்மீக ரீதியாகவும் சக்தியின் வடிவமாக தான் பார்க்குறாங்க. எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் எதுவாக இருந்தாலும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுறது ஒரு பெண்களை தான் ஏற்ற சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஏற்றினா தான் குடும்பத்தில் ரொம்ப ஒரு ஐஸ்வர்யங்கள் எல்லா ஒரு நல்ல விஷயங்கள் மகாலட்சுமி அம்சங்கள் அது மாதிரி எல்லாமே நடக்கும். இப்போ உங்கள் கணவரே வேலைக்கு போயிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாத சம்பளத்தை இந்த பதிவு ஆண்கள் பார்த்தாலும் பரவாயில்ல, வீட்டில் ஆண்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தை நீங்கள் பெண்களுக்கு கிட்ட கொடுத்து பாருங்களேன். அதாவது சம்பளம் வந்தவுடனே உங்களுடைய மனைவியோட கையில் கொடுக்கணும். பணத்தை எடுத்து கையில் கொடுத்து அதுக்கப்புறம் சுவாமி ரூமில் வைக்கிறதோ இல்லை உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கிறதோ வச்சு பாருங்களேன். நிச்சயம் அந்த மாதத்தோட அடுத்த மாதம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வருமானங்கள் ஏதாவது முறையில் அதிகமாக இருக்கும், இல்லாட்டி சேமிப்புகள் ஏதாவது உயரும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நிச்சயம் பல மடங்கு உங்களுக்கு வருமானமானது உயரும். அப்படி பெண்கள் மகாலட்சுமி அம்சமாக தாங்க நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை, அதுவும் பர்டிகுலராக வெள்ளிக்கிழமை சொல்லி பாருங்களேன். வெள்ளிக்கிழமை இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். அதாவது காலையில் கதகு திறப்போம் பார்த்திங்கன்னா, நிலவாசல் கதகு திறக்கிறப்ப சொல்லலாம், பூஜையில் சொல்லலாம், இல்லை ஊதுபத்தி காமிக்கிறப்ப சொல்லலாம், சாம்பிராணி காமிக்கிறப்ப சொல்லலாம். அப்படி உங்களுடைய பூஜையில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள். அப்படி நீங்கள் இந்த மாதிரி மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் பூஜை பண்ணுறப்ப உங்களுடைய கணவரை சப்போஸ் உங்கள் கணவர் மட்டும்தான் குடும்பத்தில் வேலைக்கு போகிறாருன்னா நிச்சயம் அவருடைய வருமானமானது ஃபஸ்ட்டு உயரும். பெண்களும் இப்போ நீங்களும் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அது மாதிரி ஆகுங்க. குழந்தைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, நல்லபடியாக வேலைக்கு போவாங்க. வீட்டில் இப்போ அம்மா அப்பா மாமனார் மாமியார் இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக நல்லபடியாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் தரக்கூடிய அந்த ஒரு வரி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஃபுல் டே நீங்கள் உச்சரிக்கலாங்க. இதில் எந்த வித தவறுமோ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. காலையில் கதக்கு திறக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயம் பல மாற்றங்கள் பல மடங்கு செல்வங்கள் இது எல்லாமே குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன்னைக்கு சுவாமிக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம தீபம் ஏற்றுறப்ப உங்களால் முடிஞ்சது ஒரு 2 கல்கண்டு 10 ரூபாய்க்கு ஒரு கல்கண்டு ஒரு பேக்கெட் வாங்கி வச்சா கூட நீங்கள் அந்த கல்கண்டு அன்றைய தினம் கல்கண்டு நம்ம சின்ன டைமண்ட் கல்கண்டு தானே நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த கல்கண்டு நிவேதனம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு இனிப்பு அதை வச்சுட்டு ஒரு தீபமும் வச்சுட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது நடக்கும். எல்லா வெள்ளிக்கிழமையிலும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பூஜைகள் பண்ணுங்கள். நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் ஏற்படுங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.